ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டக்கடலை குழம்பு தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி இது எல்லாம் எடுத்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன். நம்ம நீங்களும் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வெள்ளைப்பூடு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அது கூட மிஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதம் வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம் தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட உப்பு போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வத்தல் தூள், 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி. இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி. இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கரிஞ்சிரும். அதனால் அப்புறம் வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்துருந்தேன். அதையுமே நல்லா வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. உங்களோட தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை அனுசரித்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம தேங்காய் கூட நம்ம தண்ணி சேர்ப்பனால புளியோட தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அதனால் இப்போ வந்து நான் வந்து 2 குண்டு தேங்காய் எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா அரைச்சி தேங்காய் மட்டும் தான் வேறு எதுவுமே சேர்க்கலாம். அரைச்சி நான் வந்து அப்படியே அதில் ஊற்றிட்டேன். இந்த டைமோட தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நான் கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன். அது அந்த கொண்டக்கடலை வச்சு தண்ணி கூட இல்லை ஊற்றிக்கோங்க. நான் அதில் வந்து நான் ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதில் அதுவுமே நல்லது தான். ஆல்ரெடி நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சேன். உங்களுக்கு வந்து நல்லா இன்னுமே வெந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 6 விசில் கூட வச்சுக்கலாம். வந்துட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் குழம்பு கூட சேர்த்து அதை வந்து கொதிக்க விடும்போது இனி கூட நல்லா கூட வெந்துடும். 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அப்புறம் வந்து நல்லா உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவுக்கு வற்றி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கொண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கிட்ஸ்க்கெலாம் கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஆல்.